Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஹாரிஸ் மேலே ஒரு மியூசிக் வைப்ரேஷன் இருக்கு. நார்மலாக நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்குமே அந்த ஹாரிஸ் மேலே அந்த மியூசிக் வைப்ரேஷன் நாளைக்கு இந்த அளவுக்கு. ஆமாங்க, என் முதல் படம் மின்னலேருந்து இப்போ வந்து மக்காமிஷ் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். மின்னலேருந்து பாடின ஹரிஷ் ராகவேந்தர், அவங்களுக்கு தெரியும் கார்த்திக்கு, இவங்கலேருந்து ஆரம்பித்து இப்போ பால்டாபா வரைக்கும். ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் மை மியூசிக்னு கூட சொல்லலாம். 25 years ஆச்சு 2001 நான் டெபியூ பண்ணி. ஸோ இந்த 24 வருடங்களில் இருந்த மிகச்சிறந்த பாடல், அதாவது சிறந்த பாடல்கள் இல்லை, நிறைய சிறந்த பாடல்கள் இந்த ஷோவில் கிடையாது. ஏன்னா அதுக்கு இடம் இல்லை, பண்ணால் 7 மணி நேரம் போகுது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வேண்டிய பாடல்கள் மட்டும் பண்ணியிருக்கோம் தவிர்த்து. ஸோ அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இருக்குது. நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. அதை தவிர்க்கவே முடியல. நம்ம இசைதான், ஆனால் வாசிக்கும் போது ஒரு ஏதோ ஒரு டைம் மிஷினில் போகிற மாதிரி ஒரு எங்களுக்கே இருக்கும்போது, அப்போ அவங்களை பார்க்கும்போது நீங்கள் கல்லூரி வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, சோகம், அப்பா பிரிவு, அப்புறம் ஒரு மனைவி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் ஒரு இசையாக சொல்ல, உங்கள் வாழ்க்கையோட ஒரு நினைவு கூறுதலாக நீங்கள் தனியாக பீஸ்ஃபுல்லாக அழகாக ஆடுறவங்க ஆடிட்டு இருப்பாங்க, நீங்கள் உக்காந்து நீங்கள் ஒரு கொண்டு போகலாம். அது கேரண்டி. ஒரு ஆட்டோகிராஃப் படம் மாதிரி இருக்கும். தெரியல, அது நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற மேடை இது பார்த்தா குறைஞ்சது ஒரு 25,000 பேருக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஆனால் அதற்கு பந்தோபஸ்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 hours தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு சேஃப்டி பார்த்தேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜியாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே கூடின அதிக கூட்டமாக நாளைக்கு ஒரு கேதரிங்காக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பேடிஎம்லேயும் சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் சொன்னேன், ரொம்ப போதும், பார்த்து போக, வர்றவங்க என்ஜாய் பண்ணணும். அதனால் பாதுகாப்பு, குழந்தைகள், பெண்கள், இவங்களுக்கான எல்லாத்துக்கும். ஸோ நான் இப்போ தான் எல்லாருமே போய் வசதிகள்லாம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிடிச்ச விஷயம் வந்து இது சிட்டியை விட்டு வெளியில் இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து இந்த மியூசிக் கான்சர்ட்ஸ் எல்லாமே வந்து அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் அதுக்கே சொல்கிறீங்க, நாளைக்கு வேறு 30% க்ரௌட் சென்னையிலேருந்து வராங்க. 600-700 கிலோமீட்டரா எவ்வளோ தூரம் சென்னை? 500 கிலோமீட்டர்ஸ் வரவங்களுக்கு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஒரு விஷயமே இல்லைன்றது. கேரளாவிலேருந்து பல பேர் வராங்க. ஸோ நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் வராங்க. ஆனால் இது சிட்டியில் விட்டு வெளியில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, முதல் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற டெசிபிள் பார்த்தீங்கன்னா, நான் சாதாரணமான கான்செர்ட்டில் நான் நாய்ஸ் இன்டென்சிவ்ல போகுது, எனி பெரிய கான்செர்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து 40 ஸ்பீக்கர்ஸ், 16 சப்ஸு, 24 டாப்ஸ்ன்னுவாங்க. டாப்ஸ்னால் மிட் ஃப்ரீக்வன்சிஸ். இந்த கான்செர்ட்டில் 128 ஸ்பீக்கர்ஸ். இதை நீங்கள் சிட்டியில் போட்டால் அரை மணி நேரத்தில் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா அதில் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஓகே, வாங்காமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் இலவசமாக கூட பாட்டு கேட்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து நீங்கள் சிட்டியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த ஒரு கேதரிங், இவ்வளோ பெரிய ரோடு இருந்தால் தான் மற்றவர்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், வந்தீங்களே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் ரொம்ப சரியான ஒரு இடத்துல நாய்ஸ் இன்டென்சிவ்ஸ் தேர்ந்தெடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இது பண்ணுற மாதிரி அந்த ஒரு வைப், அந்த ஒரு டைமிங் தனியாக ஒதுக்கிருக்கீங்களா? ஸ்டார்டிங்லேருந்து இருந்தாங்க உங்களோட அமைக்கலாம். ஆமாம், ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஆரம்பிச்சிட்டாங்க 3 செக்மெண்ட்டாக. மெலடி சாங்ஸ் இருக்குது, அப்புறம் லவ் சாங்ஸ் இருக்குது, அப்புறம் ஆட்டம் போடுற சாங்ஸ் போட்டு சொல்லிட்டு ஒரு அது எப்பயுமே என்னோட ஒரு எல்லா கான்சர்ட்லேயும் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன். ஆனால் அதில் பாடல்கள் மட்டும் தான் மாறிடும். ஸோ அந்த ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் தொகுப்பு இருக்குது. போய் கடைசியில் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பும் பண்ணியிருக்கிறோம். இதில் அம்சம் என்னென்னா, பாடகர்களே ஒரு 10 பாடல்கள் டான்ஸ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு புது ஒரு அனுபவமாக இருக்கும். மெயின் சிங்கர்ஸ் யாரா? கார்த்திக், நரேஷ் ஐயர், ஹரிஷ் ராகவேந்திரா, சைந்தவி, ஹரிச்சரன், வேறு யாரும் இருக்கா, அப்புறம் பால்டாபா வர்றாரு, அப்புறம் இந்த பாடல்களை பாடின ராகுல் நம்பியார், அப்புறம் என் சன்னு பாடுறாரு நிக்கோலஸ், ஆடவும் செய்கிறாரு, அப்புறம் ஸ்ரீனிஷா, பிரியா ஜெர்சன்,
நான் மறந்துருப்பேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வேற 16 பேர் இருக்காங்க. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? சைந்தவி சொல்லிட்டேனே. செக்யூரிட்டி லெவல் எத்தனை? செக்யூரிட்டியா? இல்ல செக்யூரிட்டி லெவல் எத்தனை? அது தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். செக்யூரிட்டி பற்றி சொல்லுங்க. காம்ப்ரமைஸ் அன்காம்ப்ரமைஸ் செக்யூரிட்டி. லைவ் டீம் மியூசிக் ஏதாவது வாசிக்கிறதா சொல்லுங்க. கரெக்ட். அந்த செக்ஷன் நான் தான் பாடுறேன் கீபோர்டில். இதில் ஒரு மெட்லே இருக்கு. ஒரு 5 படங்கள்ல இருந்து மக்களுக்கு பிடிச்ச துப்பாக்கி, இந்த சாமி, மின்னலே, அப்புறம் எண்டை எறிந்தால், அப்புறம் ஹிஸ் நேம் இஸ் ஜான் அப்படின்னு இப்போ துருவ நட்சத்திரம் படம் இருக்குல்ல, ஒன்று வரும். அந்த படத்தில் இருக்கிற பின்னணி இசை ஒரு கோர்ப்பாக ஒரு மெட்லி இருக்குது. அது ஒரு கான்செப்டில் நடுவில் வரும். ஸோ இட்ஸ் சோலோ. நான் மட்டும் நானும் ஆடியன்ஸ் மட்டும் தான் இருப்போம். ஸோ அது ஒரு ஹைலைட், அது ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக. ஐயோ, அது இன்னும் 2 பேசுகிறேன். இப்போ கான்செப்டை பற்றி பேசுவோம். இந்த கான்செப்டில் இது எல்லா அம்சங்களும் சேர்த்து ரசிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரசித்த பாடல்கள் தான் இங்கே பாடுறோம். அதனால் இது ரொம்ப ஈஸியான விஷயம். சென்னையில பார்க்க முடியாத ஒரு விஷயம் கோயம்புத்தூர்ல பார்க்க என்ன மாதிரி? அது எப்பயுமே இருக்கலங்க. ஒரு கான்செப்ட்டுக்கு அடுத்தது கான்செப்ட் நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவோம்ல. இது பிடிக்குது, இது இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு. சென்னையில் பண்ணும்போது நான் நல்ல சிறந்த கான்செப்ட் தான் இருந்தது அந்த டைமில். 2 years பேக் 2023 பண்ணது OMCல. இங்கே வரும்போது இந்த கான்செப்டில் வந்து ஒளிப்பதிவு என்பது சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் வந்து ஒரு 3 மடங்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்கும். அதான் சொல்கிறேன், சென்னையில் பண்ணும்போது 40 ஸ்பீக்கர்ஸ் தான், இங்கே 128 ஸ்பீக்கர்ஸ், 3 மடங்குக்கு மேலே. ஏன்னா ஏரியா அதை விட பெருசு. OMCயை விட இங்கே பெரிய ஏரியா, மக்கள் ஆடியன்ஸும் அதை விட அதிகம். அதனால் வைப்பும் நம்புகிறேன். நான் எதுலாம் பார்க்கல. நான் ஐம் கோயிங் டு ஹேவ் ஃபன் ஸ்டேஜில். ரொம்ப 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு. நண்பன் படம் ஆடியோ லான்ச் இங்கே தான் பண்ணோம், இன்னொரு ஹிந்துஸ்தான் காலேஜில். அப்போ நான் கான்சர்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு பண்ணுறேன். மக்களுடைய வரவேற்பு இப்போ ஹோட்டலெல்லாம் வந்து வரும்போதெல்லாம் பார்க்குறேன். நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லைவ் கான்சர்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும்? ஃபஸ்ட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரிய கேதரிங், அது ரொம்ப முக்கியமான. எல்லாருக்கும் பாதுகாப்பாக வந்து, அதனால் எல்லோரும் நீங்கள் உங்கள் உடைமைகள் நீங்கள் உங்களை கேட்டது வரும்போது பெருசாக எல்லாமே இந்த எனக்கு தெரிஞ்சு செல்ஃபோன் கூட கார்லேயே வச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் ஜாலியாக வந்து ஆடிட்டில் என்ன நிறைய இருக்கும்போது நல்லா ஒரு மெல்லிசான நல்லா டிஷர்ட்டை போட்டு ஜாலியாக, கோட் ஷூட்லாம் வேணாம், ஜாலியாக வந்து உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டு அழகாக பார்த்துட்டு அப்படியே சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சீக்கிரமும் முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே பேச்செல்லாம் கிடையாது இந்த கான்செப்டில், வெறும் பாட்டு தான். முன்னாடி சென்னை கான்செப்டை விட இன்னும் கம்மி பண்ணிக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கு. ஸோ இது 2வது விஷயம் வந்து பாடல் எண்ணிக்கை அதிகம் இருக்கு. 3வது விஷயம் அதை சொல்ல, பாடலோட நடனமும் இருக்குது. நடனம்னா டான்சஸ் கிடையாது, சிங்கர்ஸ் தான். சில சொல்ல முடியாத சில ஒரு ஆச்சரியம் கொடுக்குற அம்சங்களும் இருக்குது. அதை நான் இப்போ தெரிவிக்க விரும்பல. வரவங்க போது இல்லாட்டி நாளன்னைக்கு வைரலாக உங்களுக்கு தெரியும். சென்னைக்கு வந்து அதுக்கு தனியாக போயிட்டு தரேன். இல்லை இப்போ நான் அது இன்னொரு கட்டத்தில் பேசுகிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். நான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். சரியா? வேற சரி. ஐயோ, அட்வைஸா? ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்க? இசை ரசிகர்களுக்கு அட்வைஸ். இசை இப்போ பாருங்களேன், நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், படங்கள் திரைப்படங்களை விட பாடலோட ஆயுசு அதிகமாக இருக்குது. இப்போ நான் பண்ணுற படத்தில், இப்போ கான்செப்டில் வச்சுருக்கிற ஒரு பாதி பாடல்கள் புது நடிகர்கள் நடித்த படங்கள். 12B, லேசா லேசா, உள்ளம் கேட்டுமே, உன்னாலே. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ பாடல்களுடைய ஜீவன் வந்து, அதான் நீங்கள் இசை ரசிகர்கள் கேட்டிங்கள, அவர்களோட சினிமா ரசிகர்களோட நான் அதிகமாக இருக்கிறாங்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய ஒரு கட்டணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு பாடல் கேட்குறதுக்கு வராங்க அப்படின்றது வந்து, ஸோ நம்ம நாட்டில் மியூசிக்கோடைய ஆளுமை ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ். அண்டு இந்த ஒரு கான்செர்ட்ன்றது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு தான்.
இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் நாம. இப்போ இந்த ஒரு கான்சர்ட்ன்றது ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கான ஒரு செலவு இருக்குது இந்த படத்துக்கு. இந்த கான்சர்ட்ல அது ஒரு நாள் சம்பவம், ஒரு மாலையில் நடக்கிற விஷயத்துக்கு இன்னும் வருங்காலத்தில் நம்ம இன்னொரு கட்டத்துக்கு போயிடுவோன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு காரணம் இசை ரசிகர்கள் தான், குவாலிட்டி மியூசிக் லிசனர்ஸ். ஸோ இந்த கட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு எல்லாரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏஐனுடைய ஆளுமை இசையில ஏய் அப்படியா? ஏய்